4ஆம் இடம்னா சுகஸ்தானம். சுகஸ்தானம்னு சொன்னாவே சுகத்துக்கு காரகன் சுக்கிரன் தான். சுகம்னாவே வீடு. வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட 135 டேஸ்க்கு எந்த சொந்தத்தை நீங்கள் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், பொன்னானவன் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அந்த சொந்தமே உங்களுக்கு பின்னாடி குத்துவோம். 4ஆம் இடம் தான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய கண்ணில் படும். நம்மளுடைய செயற்கை சவகாசங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம மனசில் சாந்தியே போயிடும். ஏன்னு கேட்குறேன்னா ராசி லக்னத்திலே ராகு வந்து உட்காந்துருக்கான். ஸோ என்ன பண்ணால் சால்வோம்? முனீஸ்வரன் வழிபாடு பண்ண லைஃப் மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா கருப்பு சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானம்னு சொன்னாவே சுகத்துக்கு காரகன் சுக்கிரன் தான். சுகம்னாவே வீடு. வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட 135 டேஸ்க்கு. அதுலேயும் அடுத்த 1.5 மாதத்துக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. நெஞ்சு ஃபுல்லாக சளியாக கோத்துக்கும். பேக் ஃபுல்லாக வலி உயிர் எடுத்துரும். நல்லாவே இருப்போம். சுகர் கபார்னு அப்படியே ஏறிடும். சம்டைம்ஸ் வக்கரமாக இருக்கும்போது சுகர் அப்படியே டவுன் ஆகிடும். என்ன நடக்குன்னே தெரியாது. அம்மாவோட ஹெல்த்து போட்டு படுத்தி எடுக்கும். அடுத்த 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி கதியில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் ஒரே விஷயம். இன்னொன்று, எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆகாது. எந்த சொந்தத்தை நீங்கள் ரொம்ப நல்லவன், தங்கமானவன், பொன்னானவன் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அந்த சொந்தமே உங்களுக்கு பின்னாடி குத்துவோம். முதுகில் குத்தக்கூடிய சொந்தங்களை நீங்கள் இப்போ பார்ப்பீர்கள். அதாவது என்னென்னா, எவன் வந்து பிரச்சனை பண்ணுவான், எவன் உண்மையானவன், எவன் பொய்யானவன் இப்போ தெரியும். 4ஆம் இடம் தான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய கண்ணில் படும். நம்மளுடைய செயற்கை சவகாசங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். வக்கரம்னா அது வக்கரம் தான், டவுட்டே கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேச்சு, நம்ம செயல்திறன் சரியில்லை. சில டைம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தான் பெண்கள் மெயினாக மேமோகிராம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு செஸ்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது எடுத்துட்டா பெட்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் நடக்கும். ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்திலேயே செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு, சனி பார்வையில் உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும். நிறைய பேருக்கு அடி வயிற்றில் பாதிப்புகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஆகலாம். மெயினாக இந்த டைம் பீரியடில் வீட்டில் புரட்சிகரமாக நம்ம நடந்துக்கலாம். ரெபல் மாதிரி நம்ம மாறலாம். சில பேர் போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகலாம். அடுத்த 4-5 மாதத்தில் நடக்கலாம். சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையே இல்லாத பஞ்சாயத்தில் நம்ம போய் முன்னிருந்து யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நம்ம முன்னிருக்கிற மாதிரி இருக்கலாம். நமக்கு வரக்கூடிய கோபம் ஏன் வருதுன்னே தெரியாது. குடும்பத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய நிலைமைகளுக்கு தள்ளப்படுவோம். ஆனால் 2ஆம் இடத்துல சனி வக்கரம். சுத்தமாக நம்ம கிட்டத்தட்ட நம்ம மனசில் சாந்தியே போயிடும். ஏன்னு கேட்குறேன்னா ராசி லக்னத்திலே ராகு வந்து உட்காந்துருக்கான். திரிகோணத்தில் குரு இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாலும் ராசி லக்னத்தில் ராகு உட்காந்து 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்து புதன் வீடாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபினான்ஷியலாக பிளாக் ஆகிடும். ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு தெரில சார், ஏதோ ஒரு கோபத்தில் நான் பண்ணிட்டேன், லாஸ்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுது அப்படிங்கக்கூடிய நிலைமை வரும். அதனால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பிரிவு மட்டும் கிடையாது, ஹெல்த்துலேயே கை வைக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். அதாவது எதுவுமே நம்ம தட்டி கழிக்க முடியாது. இரவு நேரத்தில் பயணம், ரொம்ப கீழே இறங்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவது, அதெல்லாம் ரொம்ப தள்ளி போய் அது வேணான்னு சொல்ல விட்டுறது பெட்டர். அது வந்து ஒரு 1000 கோடி நம்ம கொடுத்தாலும் சரி, அது வேணாம், அது தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டுறணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. மெயினாக பல் பாதிப்பு, சில பேருக்கு இந்த கண் பாதிப்பு, உபாதைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது. ஸோ கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ என்ன பண்ணால் சால்வோம்? ஒரே ஒன்று தான், முனீஸ்வரன் வழிபாடு. முனீஸ்வரன் வழிபாடு பண்ண லைஃப் மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா கருப்பு சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள். துஷ்ட சக்தியை வந்து நம்ம பக்கத்தில் வராமல், நம்ம மைண்டை துஷ்ட சக்தி பக்கத்தில் போகாமல் மாற்றி கொள்வது நல்லது. வாயில் வர வார்த்தை கேட்கவே முடியாது, ரடபடக்குன்னு இருக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. கும்பத்தில் தயவுசெய்து பேசுகிறவங்க அடுத்த 4-5 மாதத்துக்கு குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதை மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, செம்ம டைம்.
அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், போலீஸில் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க, விஜிலன்ஸில் பிளேஸ் ஆவீங்க, இன்கம் டேக்ஸில் பிளேஸ் ஆவீங்க. எதிர்பாராத தம்பி அல்லது அண்ணன் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கோர்ட்டு கேஸு தீர்ப்பாகும், உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு விஷயம் முடிப்பீங்க, மிரட்டி ஒரு காரியத்தை சாதிப்பீங்க. நிறைய பேருக்கு அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷன், எதிர்பாராத ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராத லேண்டே வராதுன்னு நினச்சிருப்போம், அந்த லேண்டை முடிச்சிருவோம். லேண்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இஷ்யூஸ் சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து டப்புன்னு முடிச்சிருவோம். ஹிரண்யா ப்ராப்ளம் சரியாயிடும், அப்பெண்டிசைட்டிஸ் சரியாயிடும். எப்படி நடக்குன்னே தெரியாது. சில பேருக்கு ரொம்ப நாளாக அந்த மூல வியாதியில் கஷ்டப்படுறவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க, ஆயுர்வேதா கொடுத்தாங்கன்னு சாப்பிடுவீங்க, டக்குன்னு சரியாயிடும். ஃபேமிலி பிரிஞ்சிருக்கும், இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. என்ன நடக்குன்னே தெரியாது, இதெல்லாம் நடக்கும். ஸோ 2 8 பாவங்கள் தனப்பிராப்தத்தை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும். ஆனால் சனி வக்கரமாக இருக்கணும். மீனத்தில், கடகத்தில், ரிச்சிகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு நடந்துடும். அவ்வளோதான், செம டைமாக மாறும். ஸோ இப்படி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும்.